அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிற டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 1ல இருந்து குரூப் 4, குரூப் 2 போன்ற எல்லா எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஏதோ ஒண்ணு ஒரு தடவை வந்துகிட்டு இருக்கு. சிலருக்கு தெரியும் இந்த ட்ரிக், பலருக்கு தெரியறது இல்ல. சோ அதனால இத ஒரு லைக் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னு கேட்டா 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை அசல் கிடைக்கும். இப்போ ஒரு அசல் கிடைக்குதுல, அதனுடைய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபா, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 4 ரூபா அப்படின்னா அதனுடைய அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாத்துக்கோங்க. வித்தியாசம் 4 ரூபானா அசல் என்ன, ரைட்டா? சோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா P இன்டு ஆர் பை 100 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா. இது 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. இதனுடைய அசல் அப்படிங்கிறது இங்க 4 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். P என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர் அப்படிங்கிறது 2%, 100 அப்படியே எடுத்துக்கிறேன். இங்க 4, இங்க ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும், ஃபார்முலாவில் இருக்கு. ஸோ அப்ப இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 4 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். இங்க 4 இருக்கு, இதையும் நான் அடிக்கிறேன், 25ன்னு வரும். ஸோ இப்போ இங்க பாருங்க, P அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இந்த 4 அடிச்சோம் பாத்தீங்களா, இது வந்து அப்படியே இங்கிட்டு போயிடும். ஸோ ஓகேயா? ஸோ இப்போ இங்க பாருங்க 5ன்னு இருக்கு, இங்க 100ன்னு இருக்கு, சரியா? இப்போ 25 4 பண்ணோம்னா 100, 100 இன்ட்டு 100 பண்ணோம்னா 2 சைபர் இப்போ போத்துக்கோங்க, 10,000ன்னு வரும். ஸோ 10,000 என்பதுதான் அசல், ஓகேங்களா? ஸோ அப்ப அசலுக்கும் இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா 4 ரூபான்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கான ஃபார்முலா இந்த இது. ஸோ இதுவே 3 வருஷம் அப்படின்னு கேட்டா இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இதோட 100 பிளஸ் 6 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான ஃபார்முலா, ரைட்? இந்த ரெண்டே டைப் தான் கேட்பாங்க, 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம்னு சொல்லி. ஸோ புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல ஏற்கனவே தெரிஞ்சதுல சம் கரெக்ஷன்ஸோட உங்களுக்கு தெரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.